கேள்வியை நானும் தான் கேட்டுக்கிறேன். மற்றவாளுக்கெல்லாம் நம்ம மூலமாக செய்கிறாரே, நமக்கு எப்போ செய்வார்னு எல்லாருக்குமே தோணும் தானே. ஆனால் சரி, நீங்கள் செய்யலைனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று நீ வெயிட் பண்ணு, 6 மாதம் ஆகும், சொல்லவே மாட்டார். மற்றவாளுக்கு சொல்ல வைக்கிறார், நமக்கு ஏன் சொல்லலைங்கிறதான் கேள்வி. அவர்கிட்ட கேட்டோன்னே இவர் வந்து ஒரு ஒரு நல்ல டிவோட்டி, அவள் ஒய்ஃப் பிரபாங்கிறவா ஸ்டார்ச் டிவோட்டியாம் பாபாவோட, ரொம்ப டை ஹார்ட்டட் டிவோட்டி போல் இருக்கு. அவ்வளோ நல்ல டிவோட்டி அவள் வந்து அவளுக்கே இவர் பணம் கட்டினது தெரியாதான், இவர் டெபாசிட் பண்ணது அவளுக்கு தெரியாதான், இது வரைக்கும் அவர் சொல்லலை. நேத்துக்கோ என்னவோ இவர்கிட்ட போய் சொல்லியிருக்கா, அடுத்த எங்க ஸ்டார்ட் ஆயிடுத்து, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, நீங்க டெபாசிட் பண்ணிடுங்கன்னு இருக்கா. என்ன நடக்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? எனக்கும் எதுவும் புரியல. ஒரு யாகம் பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிறவர் அவர் தான், இனிஷியேட் எடுக்கிறதான். அந்த முயற்சின்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் சுவாமி கூட நிற்கும். மனுஷா முயற்சி எடுத்தால் தானே தெய்வம் கூட நிற்கும். நான் எந்த விதமான முயற்சியும் பண்ணாமல் இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், போட்டு கேட்பேன் பண்ணணுமா வேண்டாமா எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த தடவை நான் பண்ணமாட்டேன். என் மண்டையில் இடி விழற மாதிரி இருக்கு நான் சொல்லும்போது. இப்படியெல்லாம் நடக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு சரௌண்டிங்ஸ் வந்து, மாட்டை பற்றி பேசணும்னா மாடு சவுண்டு கேட்கும், கிளியெல்லாம் எப்படியெல்லாம் சரௌண்டிங்ஸ் இருக்கணுமோ அப்படியெல்லாம் இங்கே நடக்கிறது. இதுதான் அவரோட துவாரகமாயி. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட பல தடவை. அப்படிதான் அது கோவம் வந்ததுன்னா இதெல்லாம் காமிப்பார். எப்படி நீ அப்படி சொல்லலாம்? ஐயோ நான் மன்னிச்சிடுங்கப்பா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, அவர் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், அவ்வளோதான். இது கமிட்டட் சத்தியம். அது இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கேன். இந்த குழந்தைகள் அடம் பிடிக்கும்ல, எல்லாருக்கும் அந்த மொமெண்ட்ஸ் வரும் லைஃப்பில். எனக்கும் அந்த மொமெண்ட் தான். அதை இப்படி வந்து சால்வ் பண்ணி வச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னை வச்சு செஞ்சாருன்னு. இன்னும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பாபுக்குட்டி. சுவாமி எப்படின்னா அவ்வளோ கருணை மயமானவர். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவரோட ஊடலாகட்டும் கூடலாகட்டும் சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் எல்லாத்துலேயும் கூட நிற்கக்கூடிய பரம்பொருள் அது. எனக்கு சின்னதாக ஒரு அப்போசிஷன் கொடுத்ததுக்கு கள்ளத்தில் போடுறவர் அவர். அதனால அவர்கிட்ட எதிர்த்தே நான் பேச மாட்டேன். அவர் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லுவேன். அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் இந்த மொமெண்ட் நடக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்கள் லைஃப்லேயும். இதை மாற்றவே முடியாது. ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிச்சிருப்பாங்கிறதா உண்மை. என்ன கேட்டால் நானும் இப்போ அதான் சொன்னேனே, விஜயதசமி நடந்த விஷயத்துக்கு அதுக்கு அடுத்த நாளே அவர் கொடுத்தாரு ஒரு குடு. சரியா, நீ டிசைட் பண்ணுறது இல்லை, இது நான் டிசைட் பண்ணுறது, நீ பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான்.